சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சராக செயற்பட்ட திலக் மாரப்பன பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளதாக அறிவித்துள்ளார். நுகைகொடையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். எவன்கார்ட் சம்பவம் தொடர்பில் நான் பாராளுமன்றத்தில் முழுமையாக தகவல்களை வெளியிட்டுள்ளேன். எவன்கார்ட் கப்பலில் உள்ள ஆயுதங்கள் சட்டபூர்வமானவை. இந்த விடயத்தை சட்டமா அதிபரும் கூறியுள்ளார். இதனை அறியாமலே பலரும் பேசுகின்றனர். சட்டமா அதிபர் தனது நிலைப்பாட்டை வெளியிட்ட பின்னர் அதனை இறுதி தீர்மானமாக எடுக்க வேண்டும். இது தொடர்பில் சட்டமா அதிபர் மீது குற்றம் சுமத்துவது முற்றிலும் தவறானது. நான் அமைச்சு பதவியை ஏற்க முன்னரே எவன்கார்ட் விவகாரம் தொடர்பில் ஆலோசனை வழங்கினேன். நான் ஒருபோதும் இந்த விசாரணைகளில் தலையிட்டதில்லை. இந்த ஆயுத களஞ்சிய சாலை குறித்து தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என எமது கட்சியின் சிலர் கூறுகின்றனர். போலீசாருக்கு பொறுப்பாக நான் உள்ளமையினால் அது விசாரணைகளுக்கு தடையாக இருக்கும் என்றும் சிலர் சந்தேகம் கொள்கின்றனர். எனவே அந்த சந்தேகத்தின் காரணமாக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு நான் இந்த அமைச்சு பதவியில் இருந்து ராஜினாமா செய்வது சிறந்தது என தீர்மானித்துள்ளேன். போலீசார் இந்த விசாரணைகளை மேற்கொள்ளும் போது போலீசாருக்கு பொறுப்பாக நான் உள்ளமையினால் அந்த விசாரணை தொடர்பில் மக்கள் மத்தியிலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலும் சந்தேகங்கள் ஏற்படலாம். நேற்றிரவு நான் பிரதமரை சந்தித்து இந்த தீர்மானத்தை எடுத்தேன். அதன் பின்னர் இன்று காலை நான் அமைச்சு பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதாக ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் அறிவித்தேன்.